Hi friends, welcome to part 2 of Rajdhani Express journey. So பேசுறதுக்குள்ள எடுத்துட்டாங்க. பார்ட் 1 ஓட லிங்கை வந்து மேலே நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம பார்ட் 2 ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் ரத்னகிரியில் இருந்து. வா சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸ். சம்பர்க் கிராந்தி இது அந்த குகையா ப்ரோ? ஏங்க அந்த ஃபால்ஸும் அப்புறம் அந்த டனல் எவ்வளோ லென்த்துக்காக இருக்குது, அப்பா வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ எங்களோட லன்ச் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:10 ஆகுது. ஆனால் ரத்னகிரி வரும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு லன்ச் வந்து சர்வ் பண்ணிட்டாங்க. என்ன ஒன்று, டனலில் போகிறப்ப அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேரும் காது அரைக்கிற மாதிரி இருக்குங்க, டொப்புன்னு காது அரைக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் இப்படி தாங்க இருக்கும். என்னென்ன ஃபுட் இருக்குன்னா அங்கே அவர் அன்பாக்சிங் பண்ணிட்டாரு. ரைஸு, அப்புறம் வந்து பட்டரும் பன்னீரும் பட்டாணியும் மிக்சிங், மட்டர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக மட்டர்னா பட்டாணி. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் இது வந்து சப்ஜிங்க, வெண்டைக்காய் சப்ஜி, அப்புறம் தயிர், அப்புறம் சாம்பார், ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. அது முன்னாடியே நாங்கள் சாப்பிட்டோம், 2 பேருமே சாப்பிட்டோம். ரைஸ், ஒயிட் ரைஸ், அப்புறம் சப்பாத்தி 4 பீஸ். அண்ட் பாஸும் கொடுத்துருக்காங்க. பாஸ் பண்ணிடுவோம். நேற்று வந்து நமக்கு வந்து டின்னரில் என்ன கொடுத்தாங்கன்னா உருளைக்கிழங்கு சப்ஜி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அதுக்கு பதிலாக நமக்கு வெண்டைக்காய் சப்ஜிங்க. கிளைமேட்டை பாருங்கள், செம்மையாக இருக்குது.
ட்ரிப் பிளானில் ஒரு அன்ஷெட்யூல்டு ஆல்ட்டு போட்டு எடுத்திருக்காங்க. நான் ஏதோ கிராசிங் வருமோன்னு நினச்சேன், பட் ஒரு 2 நிமிஷம் பாட்டிட்டு எடுத்துட்டாங்க. இந்த கொங்கன் ரூட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 பிரிட்ஜ் இருக்குங்க. 2000 பிரிட்ஜ், 91 டனல் இருக்குது. அதில் லாங்கஸ்ட் டனல் எதுனா ஒரு கர்பூரம் ஒரு டனல் இருக்குது. இருங்க நேம் பார்க்குறேன். கர்பூர் டனல்னு 6.5 கிலோமீட்டரு. நம்ம ரத்னகிரி தாண்டினது ஒரு டனல், பெரிய டனல் வந்துடல, அந்த ஒரு டனல். இது ஒரு மார்பல் மாதிரி தாங்க. நமக்கு எப்படி நம்ம ராமேஸ்வரம் ரயில்வே பிரிட்ஜ் அது வந்து எப்படி ஒரு இன்ஜினியரிங் ஒரு மார்வலோ அதே மாதிரி தாங்க இதுவும் ஒரு நடத்த முடியாத இந்த ரூட்டை வந்து நம்ம மேக் பண்ணியிருக்காங்க. அழகழகாக இடம் இருக்குங்க. வீடு இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குல்ல வீடு அங்கே இருக்கிறது. இதுதாங்க மெயின் லைனு. இந்த மெயினில் குட்ஸை போட்டு விட்றாங்க. குட்ஸை போட்டு போகிற வண்டியோட ஸ்பீடையும் குறைச்சிட்றாங்க. ஜாம்நகர் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் நம்ம ஊர் வண்டி. ஒரு காலியாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இந்த க்ரௌட் அந்த சிந்துதூர் கூட்டத்துக்கு வெயிட் பண்ணுற க்ரௌடாக இருக்கும். ஒரு ட்ரெயினை ஓவர்டேக் அடிச்சோம்னா அந்த ட்ரெயினுக்கான கூட்டம். லன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா நேற்று கொடுத்ததான் இருந்தாலும் திரும்ப சாப்பிடணும் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. என்ன ஒன்றா சப்பாத்தி அதிகமாக கொடுத்துட்றாங்க. ஸோ நாங்கள் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி கம்மி பண்ண சொல்லிட்டு ரைஸ் வந்து அதிகப்படுத்த சொல்லலான்னு இருக்கோம். ஏன்னா ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு ரத்னகிரிக்கு அடுத்து இப்போ நெக்ஸ்ட் ஆல்ட் வந்து நமக்கு பன்வேல் தாங்க. 236 கிலோமீட்டருக்கு நான் ஸ்டாப் ரன்னாக தான் போகும். இடையில ஏதாவது அன்ஷெட்யூல்டு ஆல்ட் போட்டால் தான் உண்டு. ஸோ நாங்கள் இப்போ கொஞ்ச நேரம் நாங்கள் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கோங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் பன்வேலுக்கு முன்னாடி மணி 3:45 ஆகுது. ஒரு 5-5:30 போல் உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேங்க. சின்ன குட் நைட். நேரங்கள் கழித்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். 1.5 மணி நேரம் நல்லா தூங்கிட்டாங்க. தூங்கி எழுந்துச்சு கரெக்டாக 4:55 கிட்ட வந்து நமக்கு டீ கிட்டோடு வந்து எழுப்புனாங்க. ஸோ என்ன இருக்குன்னா நேற்று கொடுத்தது அதே தாங்க அப்படியே இருக்குது. எக்ஸ்ட்ராவாக அதாவது நேற்று வந்து நம்ம மிக்சர் இருந்துச்சு, அது போல் வந்து சாண்ட்விச் இருக்குது. மற்றபடி எல்லாமே அதே தாங்க. சால்ட்டர் ஆல்மண்ட்டு, அப்புறம் கடலை மிட்டாயி, கச்சோரி, டீ கிட்டு. ஸோ ஆல்ரெடி இது ப்ரீ கிட்டு இங்கே இருக்குது.
நம்ம கேட்ட மாதிரியே அந்த ஜக்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. गाड़ी क्रमांक 5 minutes ஏர்லியராக நம்ம பன்வேல் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிருக்கோங்க. இந்த ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 லைன் பிரியும். நம்ம வந்து மெயின் மும்பை சிட்டிக்குள்ளே போகிற லைனு, அப்புறம் குஜராத் போகிற லைனு, புனே லைனு, இப்போ நம்ம வந்த லைனு. இந்த பன்வேல் வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் வருங்க. இப்போ நம்ம அஃபிஷியலாக மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோம். ஆல்ரெடி நம்ம அங்கே என்ட்ரி ஆகிட்டோம், ரத்னகிரியிலே என்ட்ரி ஆகிட்டோம். அண்டு இந்த பன்வேல் வந்து நமக்கு சிஆர் ஜோனில் வரும், சென்ட்ரல் ரயில்வே ஜோனில் வரும். நம்ம சதர்ன் ரயில்வே ஜோன்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் கொங்கன் ரயில்வே வழியாக பாஸ் ஆகி இப்போ நம்ம சிஆர் ஜோனில் வந்திருக்கோம். இந்த ராஜ்தானி எக்ஸ்பிரஸோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்கலாங்க. இந்த ட்ரெயின் ஃபஸ்ட்டு 1993 தான் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இந்த ட்ரெயின் வந்து எந்த ரூட்டில் ரன் ஆகிட்டு இருக்குன்னா, கேரளா எக்ஸ்பிரஸ் ஓடிட்டு இருக்குல்ல, நம்ம கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், சென்னை, அப்புறம் விஜயவாடா, போபால், இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி தான் போயிருக்கு. நமக்கு 1998 தான் பார்த்தீங்கன்னா இந்த கொங்கன் ரூட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் வந்து கொங்கன் ரூட் வழியாக ரீரூட் பண்ணிட்டாங்க. கொங்கன் ரூட்லேயே ஓடின ஃபஸ்ட்டு ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் எதுனா இது நம்ம திருவனந்தபுரம் ராஜ்தானி தான். 2015 தான் வந்து நமக்கு வந்து கோவா ராஜ்தானி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் ஒன் அண்ட் ஒன்லி ராஜ்தானியாக கொங்கன் ரூட்டில் ஓடினது நம்ம திருவனந்தபுரம் ராஜ்தானி தான். அந்த மலைத்தொடர்களுக்கு நடுவில் அப்படியே சூரியன் மறைக்கு போகிற அழகே தனி அழகு தாங்க. இந்த ஸ்பீடை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஆள் உயரத்துக்கு முழு வளர்ந்து இப்போ வந்து நம்ம டாட்டி வேலிங்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்கோம். இதுலேருந்து லெஃப்ட் எடுத்து போனால் சிஎஸ்எம்டி, மும்பை சிஎஸ்எம்டி. ரைட்டில் தாங்க இப்போ நம்ம போகிறோம். இந்த ஒரு ரைட் எடுத்துகிட்டு கோப்பார்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. ஆனால் இங்கே கோப்பார் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து, அதாவது எது வழியாக போகிறோம்னா உலாஸ் பிரிட்ஜ் கேபின் இருக்குது. ஸோ இந்த ரூட்டு எப்படி போகுதுன்ற ஒரு வேளை இப்படி வளைஞ்சி இப்படி போதான்னு தெரியல. ஸோ அதை நம்ம எப்படி நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேங்க. ஸோ இந்த ரூட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டாக தான் இருக்க போகுது. சரி வாங்க எப்படி போகிறாங்கங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ரூட்டு தாங்க நமக்கு மும்பை சிஎஸ்எம்டி போகிற ரூட்டு. நம்ம இப்போ ரைட் எடுத்து கல்யாண் லைனில் போய் ஜாயிண்ட் ஆகுறோம். ஆனால் கல்யாண் ஸ்டேஷன் போக மாட்டோம், அதுக்கு முன்னாடியே கட் ஆயிடுவோம். நான் மேப்பில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அப்படியே ரைட் எடுத்துருங்க. ரைட் எடுத்து கல்யாண் லைனில் ஜாயிண்ட் ஆக போகிறோம். லோக்கல் ட்ரெயினுங்க, மும்பையோட முருகனுக்கு பேக்போ. ஒரு ரேஸு சூப்பராக இருக்குங்களா வியூ, சன்செட்டு, லோக்கல் ட்ரெயின், நம்ம ட்ரெயின். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டுருக்கோம். கோப்பார் வந்து கோப்பார் வழியாக தான் போகிற மாதிரி நம்ம ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. அப்போ கோப்பாரில் போய்ட்டு ஒரு ரைட் அடிச்சுட்டு அப்படியே போய்ட்டு அந்த உலாஸ் பிரிட்ஜ் போகும்னு நினைக்கிறேன். எப்படி போகுங்கிறத பார்ப்போம்.
அந்த கன்ஃபியூஷன் வந்து கிளியர் ஆச்சுங்க. நான் என்ன நினைச்சேன், கோபார் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கும்போது நினைச்சேன், அப்படி கிடையாது. அதுக்கு முன்னாடியே ஒரு ரைட்டு கட் அடிச்சு அப்படியே கோபார் ஜங்ஷன் வழியே வந்துட்டாங்க. இனிமே பாருங்க நம்ம ட்ரெயினோட வெறி ஆட்டத்தை. பார்த்தீங்கன்னா 7:05 ஆகுது. 7 மணி மாதிரியே தெரியுது, 6 மணி மாதிரி தெரியுது பாருங்களேன். டைம் பாருங்க 7:05 தான் ஆகுது, ஆனால் 7:05 மாதிரியே தெரியுது. அந்த மலை சூப்பராக இருக்குல்லங்க. மாம்பழம் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது. வசாய் ரோடு 2 மினிட்ஸ் ஏர்லியராக நம்ம வசாய் ரோடு ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிருக்கோங்க. இப்போ நம்ம வந்து சென்ட்ரல் ரயில்வே ஜோன்லேருந்து வெஸ்டர்ன் ரயில்வே ஜோனுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோம். இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினோட வெறியாட்டமே இருக்குது. ஹை ஸ்பீட் ரன்னுங்க, டெல்லி வரைக்குமே ஹை ஸ்பீட் ரன்னு. நேற்று திருவனந்தபுரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரும்போது எங்கேயுமே அவ்வளோ ஹை ஸ்பீட் ரன் பார்க்க முடியலங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம பன்வேல் தாண்டி தான் கொஞ்சம் ஹை ஸ்பீடை வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். இனிமேல் தான் ஃபுல் ஸ்பீடாக போகுது. மும்பைக்கு அவுட்ரு அந்த பக்கம் பன்வேலோ, அதே மாதிரி இந்த பக்கம் வந்து வசாய் ரோடுங்க. குஜராத் போகிற ட்ரெயின்ஸ் எல்லாமே இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி தான் போகும். நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா சூரத்துங்க. இங்கேருந்து 216 கிலோமீட்டருக்கு ஒரு நான் ஸ்டாப் ரன் இருக்க போது. அந்த ஹிஸ்ட்ரி அப்படி நம்ம கண்டினியூ பண்ணுவாங்க. 1999 வரை பன்வேல் டு ஹஜ்ரத் நிசாமுதீன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வதோதரா ஜங்ஷன் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இடையில கோட்டா ஜங்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வதோதரா ஜங்ஷனுக்கும் கோட்டாக்கும் பார்த்தீங்கன்னா 526 கிலோமீட்டர் வந்து நான் ஸ்டாப் ரன்னாக போய்கிட்டு இருக்கு. இந்தியாவிலே அந்த ஃபஸ்ட்டு ட்ரெயின் இந்த நம்ம ட்ரெயின் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஸ்டாப் ரன்னாக போய்கிட்டு இருந்துச்சு. அடுத்து யாருக்கு கண்ணுப்பட்டதோ தெரியல. அந்த 2002 2003 வந்து நமக்கு ரத்தலம் ஜங்ஷன் கொடுத்தாங்க. அந்த கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த நான் ஸ்டாப்ங்கிற பேரை வந்து இழந்துருச்சு. கரெக்டாக 7 மணிக்கு வந்து சூப் கிட் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8 ஆக போகுது. நாங்கள் அப்புறமா குடிச்சிக்கலான்னு விட்டுறேன். நேற்று மாதிரி அவங்க செஞ்சுலாம் கொண்டு வரல, ஜஸ்ட் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான், அதே கொடுத்துட்டாங்க.
ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 130 போயிட்டுருக்கு. அடிச்சு நகர்த்துது. ஸ்பீடு நீங்கள் வெளியே பார்த்துருப்பீங்க. உள்ளேயும் ஃபீல் உள்ளே வந்து ஆனால் அது அப்படி தெரியவே இல்லை. அப்படியே எந்த இது இல்லாமல் நான் நீட்டாக போய்கிட்டு இருக்கு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 8:40 ஆகிடுச்சு. டின்னர் நமக்கு சர்வ் பண்ணிட்டாங்க. நைட் டின்னர் வந்து என்ன சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா, நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ரைஸ் கேட்டேங்க. ஏன்னா 2 நாளாகவே சப்பாத்தியாக சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. 2 நாள் நிறையா சப்பாத்தி சாப்பிட்டு இருக்க மாதிரி. அதனால் சப்பாத்தியை கம்மி பண்ணிவிட்டு ரைஸ் எனக்கு கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க அப்படின்னு. ஸோ அது மாதிரி சப்பாத்திக்கு 2 பீஸ் கட் வச்சுட்டு ரைஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஜீரா ரைஸுங்க, கீழே அதே தான் வச்சுருக்காங்க. அப்புறம் பன்னீர் கிரேவி, அப்புறம் கோபி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்ந்து மிக்சிங்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் சாம்பார், 2 ரசகுல்லா, தயிருங்க. செம்ம இதாக உள்ள ஒரு என்ட்ரி. எப்பவுமே கூட்டமாக இருக்கிற ஒரு ஸ்டேஷனுங்க. பாருங்க எப்படி இருக்கு. 5 மினிட்ஸ் டிலேவோட நம்ம டைமண்ட் சிட்டி ஆஃப் இந்தியாவான சூரத் தாங்க ரீச் ஆகிருக்கோம். இது வரைக்கும் ரன்னு பார்த்துருப்பீங்க. தீயாக இருந்துச்சு, அந்த மாதிரி இந்த மாதிரி வேறு மாதிரி இருந்துச்சுங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 130 அவ்வளோ பரபரக்குன்னு இருந்துச்சு. செம்ம ஸ்பீடுங்க. எதுக்காக வந்தோமோ அது நடந்துச்சுங்க. ராஜ்தானி ஏன்னா நேற்று திருவனந்தபுரத்துலேருந்து எடுத்து நம்ம மும்பை வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுவுமே 130 டச் ஆகலை. மும்பை ரீஜனை தாண்டினதுக்கப்புறம் 130ல் சூப்பராக போய்கிட்டு இருக்கோம். அண்டு இந்த ட்ரெயினுக்கு வந்து ரேக் ஷேரிங் பற்றி நான் சொல்லிடுறேங்க. இந்த ட்ரெயின் வந்து இனிஷியல் டேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு பெங்களூர் ராஜ்தானி இருக்குல்ல, அது கூட தான் வந்து ரேக் ஷேரிங் கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து வீக்லி பேசிஸை ஓட்டிருந்துச்சு. இப்போ பெங்களூர் ராஜ்தானி டெய்லி ரன் ஆகுது. இப்போ நம்ம கரண்ட்டாக ட்ரிவாண்ட்ரம் ராஜ்தானி வந்து நம்ம சென்னை ராஜ்தானி, செகுந்தராபாத் ராஜ்தானி அண்டு கோவா ராஜ்தானி கூட வந்து ரேக் ஷேரிங் பண்ணுது. இந்த வண்டிக்கு வந்து பிரைமரி மெயின்டெனன்ஸ் வந்து நார்த்தன் ரயில்வேஸ் அவங்க தான் பிரைமரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. செகண்டரி தான் நமக்கு திருவனந்தபுரத்தில் நடக்குது. ஏன்னா இந்த ரேக் பார்த்தீங்கன்னா என்ஆரோட ரேக், நார்த்தன் ரயில்வேஸ். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுதுங்க. ஸோ நான் வந்து தூங்க போகிறேன். ஸோ தூங்கிட்டு மார்னிங் வந்து நமக்கு கோட்டா ஜங்ஷன் வந்து மார்னிங் 6:45 வந்து நம்ம அரைவ் ஆகிறோம். ஸோ நான் உங்களுக்கு மார்னிங் 6 o'clock இல்லைனா 6:50 எழுந்து கவர் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம நைட்டு கவர் பண்ண முடியாது. ஏன்னா வண்டி ஹை ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு. அப்படி நின்று எடுத்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ ரிஸ்க் எடுக்காமல் நம்ம சேஃப்டியாக பார்த்து தூங்கிட்டு நான் உங்களுக்கு நான் மார்னிங் கவர் பண்ணுறேன். மார்னிங் கோட்டா ஜங்ஷன் வந்து நமக்கு மத்திய பிரதேசத்தில் வரும். நான் உங்களை அங்கே சந்திக்கிறேன். அன்டில் தென் குட் நைட். The next day. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். செம்ம சில்லுன்னு இருக்குங்க. அதான் மிட் நைட்டில் எழுந்துச்சி என்னோட இந்த கூடியை போட்டுட்டேன். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:15 ஆகுதுங்க. கோட்டா ஜங்ஷன் வந்து நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ லைட்டாக மழை பெஞ்சிருக்கு போலுங்க. இங்கே பிஸ்லிங்காக இருக்குது விண்டோவில். சரிங்க, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன்.
ஆன் டைமுக்கு நம்ம கோட்டா ஜங்ஷன் வந்து அரைவ் ஆயிருக்கோங்க. இந்த கோட்டா ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா WCRல வருங்க, அதாவது வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஜோனில் வரும். இப்போ நம்ம வந்து ராஜஸ்தான் ஸ்டேட்டில் தாங்க ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். நேற்று நான் வந்து உங்களுக்கு எதாவது தப்பாக சொல்ல நினைக்கிறது மத்திய பிரதேஷ்னு. ஸோ இப்போ வந்து ராஜஸ்தான் ஸ்டேட்டில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கோட்டா ஜங்ஷனில் இருந்தால் பார்த்தீங்கன்னா 3 லைன் போதுங்க. இது இப்போ நம்ம வந்த லைனு, அதுக்கப்புறம் வந்து சித்தாகவுங்கிற ஒரு ஜங்ஷன், அது வழியாக போயிட்டு நம்ம அஜ்மீர் போகலாம். அப்படி இல்லைனா பினாகூர் ஜங்ஷன் இருக்குது, அது வழியாக போயிட்டு நம்ம ஹவுரா போகலாம். மெயினாக இந்த ஸ்டேஷன் வந்து மும்பை நியூ டெல்லி இந்த ஒரு ஹார்டஸ்ட் ரூட்டில் இது ஒரு மெயினான ஜங்ஷன். இந்த கோட்டாவை வந்து கோச்சிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. எதுக்கான அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு மெயின் ஹப்பாக இருக்குது. மெயினாக வந்து அந்த இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, நீட் எக்ஸாமு, இன்ஜினியரிங் எக்ஸாம்னால் அந்த JEE எக்ஸாம் இருக்குது, அதுக்கும் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த இடம் ஒரு ஹப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் ஆஃப் ராஜஸ்தான் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்து கெமிக்கல்ஸு, ஃபெர்டிலைசர், மற்ற மேனுஃபேக்சரிங் ஐட்டம்ஸ்லாம் இங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மெயினாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஊரில் வந்து கடப்பாக்கல்லுவாங்களா இந்த கிச்சனில் போட்டிருப்பாங்க, அதே மாதிரி இங்கே வந்து கோட்ரா கல், அதாவது கோட்ரா ஸ்டோன்னு சொல்லுவாங்க, அதுவும் இந்த மாதிரி கிச்சனுக்கு போடுற கல் தான், அது இங்கே வந்து ஃபேமஸாக இருக்குது. நமக்கு நெக்ஸ்ட் ஆல்ட் வந்து நம்மளோட டெஸ்டினேஷன் ஹஸ்ரத் நிசாமுதீன் தாங்க. இங்கேருந்து 458 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு நான் ஸ்டாப் ரன் இருக்குது, ஒரு டெரிஃபிக்கான ரன் இருக்கும், ஒரு ஹை ஸ்பீட் ரன் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக ஏகப்பட்ட ஜங்ஷன் வந்து நம்ம ஸ்கிப் அடிச்சுட்டு போகிறோங்க. நம்ம எங்கே போய் ஜாயின் ஆகிறோம், மதுரா ஜங்ஷன் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அஸ்யூஷுவல் ரூட்டு தாங்க. ஏன்னா நம்ம ஆக்ராலாம் போக மாட்டோம், மதுரா ஜங்ஷனில் ஜாயின் ஆகி அப்படியே நம்ம ஹஸ்ரத் நிசாமுதீன் போயிடுவோம். கோட்டா ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகிறப்ப நமக்கு மார்னிங் டீ வந்து சர்வ் பண்ணிட்டாங்க. வழக்கமாக வந்து ப்ரீமிக்ஸ் கிட்ட தான் கொடுப்பாங்க, ஆனால் நாங்கள் ஸ்பெஷல் ரெக்வஸ்ட்டாக வச்சதுனால ஆல்ரெடி அவங்களும் டீ போட்டு வந்துட்டாங்க. ஜிஞ்சர் டீ, இந்த குளிருக்கு இதமாக குடிக்க நல்லாயிருக்கும். ஆஹா, தரமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஸ்கட் கொடுத்துருக்காங்க.
டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுதுங்க. ஆனால் நமக்கு 9 o'clock வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ நேற்று நமக்கு உப்புமா இருந்துச்சு, இன்றைக்கி வந்து கட்லெட் வச்சுருக்காங்க. அப்புறம் காய்கறிகள், ப்ரெட்டு, கெல்லாக்ஸ் கார்ன்ஃப்ளேக்ஸு, டீ கிட்லாம் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. எனக்கு மெயினாக பிடிச்சது வந்து அந்த கட்லெட் தாங்க. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்ரிங் சர்வீஸ் வந்து முடியுதுங்க. ஏன்னா நமக்கு லஞ்செலாம் கிடையாது. ஏன்னா நம்ம கொஞ்சம் நேரத்தில் வந்து டெல்லி இறங்கிடுவோம். நமக்கு என்னென்னா இப்போ மதுரா ஜங்ஷனுக்கு வெளியே வந்து நிப்பாட்டி போட்டிருக்காங்க. இந்த ஸ்டேஷன் வந்து நம்ம 10:50 போல் ஸ்கிப் பண்ணோம். ஆனால் 10 மணிக்கே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. வெளியவே தான் நின்றுட்டு இருக்கோம் ரொம்ப நேரமாக. மதுரா ஜங்ஷன் லைன் ஜாயிண்ட் ஆகுறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்ரா லைனு. நீங்கள் பார்க்குற இந்த லைன் தாங்க மதுராவிலிருந்து ஆக்ரா வழியாக கர்நாடகா வந்து மெயினான லைனு. என்ன நினைக்கிறேன் பார்ப்போம். ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ மதுரா ஜங்ஷனை ஸ்கிப் பண்ணுதுங்க. ஸோ சிக்னல் கிளியர் ஆச்சுன்னா அப்படி நிற்காது, சிக்னல் கிடைக்கலாம் அப்படி நின்றோம். சச்காந்த் எக்ஸ்பிரஸ் ஒரு 3 நிமிஷம் மதுரா ஜங்ஷனில் ஹால்ட்டிங்க வண்டி. ஸோ வண்டி இப்போ டிபார்ட் ஆகுது. நம்ம பயணத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லிக்கிறேங்க. இந்த ராஜ்தானி இதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா கேபிட்டல்னு பேருங்க. நம்ம பயணத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ராஜ்தானி இதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்னென்னா கேபிட்டலுங்க. ஸோ இந்தியாவோட கேபிட்டல் எது? நியூ டெல்லி. இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற கேபிட்டலை வந்து நியூ டெல்லியோட கனெக்ட் பண்ணுறதுனால தான் இந்த ட்ரெயினுக்கு வந்து ராஜ்தானி பேர் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையிலேருந்து சென்னை ராஜ்தானி இருக்குது, அப்புறம் நம்ம இந்த திருவாண்டரம் ராஜ்தானி, கோவா ராஜ்தானி, இந்த மாதிரி இருக்குது. அது ஒவ்வொரு ஸ்டேட்டோட கேபிட்டல் டெல்லியோட கனெக்ட் பண்ணுது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 பேர் ஆஃப் ராஜ்தானி இருக்குது. மொத்தம் 48, 24 பேர் இருக்குது. நமக்கு ஃபஸ்ட்டு ராஜ்தானி வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1969 ஃபஸ்ட்டு ராஜ்தானியாக நியூ டெல்லி டு ஹவுரா ஓடி இருக்குங்க. இது லாங்கஸ்ட்டு, பட் ஃபஸ்ட்டாக ஓடுனது அந்த நியூ டெல்லி ஹவுரா ராஜ்தானி.
அவ்வளோதாங்க, இறங்க தயாராகிட்டோம். நம்ம ராஜதானி எக்ஸ்பிரஸ் ரயில் பயணம் இனிதை முடிவடைந்ததுங்க. ஒரு லாங்கஸ்ட் ராஜதானி ரன்னிங்கை வந்து நம்ம எடுத்திருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2 2 பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹஸ்ரத் நிசாமுதீனோட பேக் என்ட்ரன்ஸுங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து அங்கே மெட்ரோவில் போகிறோம், அதுதான் இங்கே வந்து எக்ஸிட் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் இந்த ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஆண்டில் தான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் ப்ரோ, அரவிந்த் ப்ரோ, பாலாஜி ப்ரோ. பாய், டடா டடா.